வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காரசாரமான ஒரு சிக்கன் பாஸ்தா தான். சூப்பரான ஒரு ரெசிபி, சீக்கிரத்திலே செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாஸ்தாவில் நிறைய ரெசிபி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான ஸ்பைசி பாஸ்தா தான். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்மெல் நல்லா வரும். வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மசாலா தூள்லாம் போட வேண்டியது இருக்குது. தக்காளி 1 கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்து அதையும் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ இது கூட நம்ம காய்கறிலாம் போட்டும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் சேர்த்து தான் செய்ய போகிறோம். சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் சிக்கனோடலாம் பிடிச்சி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனும், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இந்த பாஸ்தாவை லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரமலான் டைமில் எல்லார் வீட்லேயும் இதை அடிக்கடி செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி விட்டு வந்த பிறகு புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய் பாலோட முதல் பால், 2வது பால், 3வது பால்னு சொல்லி கலந்து தண்ணியும் ஆட் பண்ணி பாஸ்தாவையும் உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். அதிகமாகவும் தண்ணி வச்சிடக்கூடாது, கம்மியாகவும் தண்ணி வச்சிடக்கூடாது. கரெக்டாக பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டால் போதும். 5 விசில் விட்டு அப்படியே குக்கரை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷத்துக்காவது அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிருக்கும். நல்லா சாப்பிடும் போது டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். சூப்பரான காரசாரமான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.